ஓம் சாந்தி. 26/2/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையை நினைவு செய்து இந்த குறுகிய காலத்தில் யோக பலத்தை சேமித்து கொண்டீர்கள் என்றால் இறுதி காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவும். கேள்வி: எல்லையற்ற வைராகியமுடைய குழந்தைகளே, உங்களுக்கு எந்த நினைவு எப்போதும் இருக்க வேண்டும்? பதில்: நம்முடைய இந்த ஷரீரம் சீச்சி, அதாவது கீழான நிலையில் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்ற இந்த நினைவு இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருக்க வேண்டும். வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இதுதான் எல்லையற்ற வைராக்கியம். கர்மங்கள் செய்து கொண்டே பாவங்களின் சுமை தலையிலிருந்து இறங்கிவிடும் அளவிற்கு நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மா தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகிவிட வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு தினந்தோறும் மிகவும் சகஜமான விஷயங்களை புரிய வைக்கிறார். இது ஈஸ்வரிய பாடசாலையாகும். கீதையிலும் கூட பகவான் கூறுகிறார் என்று சொல்கிறார்கள். பகவானாகிய தந்தை அனைவருக்கும் ஒருவர்தான். அனைவரும் பகவானாக முடியாது. ஆம், அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆக முடியும். தந்தை சொர்க்கத்தை, புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர் என்பது அவசியம் புத்தியில் வர வேண்டும். அந்த தந்தையிடம் இருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி அவசியம் கிடைத்திருக்கும். அதாவது அவசியமாக உங்களுக்கு அந்த தந்தையிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிருக்கணும். அதனால்தான் இன்றைக்கு துக்கம் வந்தால் அந்த இறைவன் கிட்ட எல்லாரும் சுகம் வேணும், அமைதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்ற அர்த்தத்துல பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தி என்று பாடப்படுகிறது. ஆனால் சிவ ஜெயந்தி எப்படி நிகழ்கிறது என்பதை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். தந்தை கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறார். குழந்தைகளை மீண்டும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக, அதாவது ஆஸ்தி கொடுப்பதற்காக வருகிறார். இந்த சமயத்தில் அனைவருக்கும் ராவணனின் சாபம் கிடைக்கிறது. ஆகையால் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது கலியுக பழைய உலகமாக இருக்கிறது. நாம் பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளியினர் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. சங்கமத்தில் பிரம்மா இருக்கிறார், எனவேதான் பீகு என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். மற்றபடி குருட்டு நம்பிக்கையின் விஷயம் எதுவும் இருக்க முடியாது. தத்தெடுத்தல் நடக்கிறது. பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகி இருக்கிறீர்கள். பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. சிவ்பாபா பிரம்மாவின் மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்மா இப்போது தந்தையை தெரிந்து கொண்டிருக்கிறது. என் மூலமாக என்னை அறிவதினால் சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடையின் ஞானத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஞானம் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் ஞான கடலாக, ஆனந்த கடலாக, தூய்மையின் கடலாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இது உங்களுடைய ஆன்மீக யாத்திரையாகும். இதை எந்த மனிதரும் கற்றுத்தர முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள், பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் நீங்கள் சொல்வதை தவிர வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம்.
மற்ற அனைவரும் துக்கத்தை கொடுக்கிறார்கள், நீங்கள்தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று பாடினீர்கள். எனவே தந்தை வந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று நினைவுபடுத்துகிறார். இந்த ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஷரீரம் சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது ஸ்வாஹா செய்ய வேண்டும். இந்த யஜ்யத்தின் மூலம் நீங்கள் மீண்டும் ராஜ்யத்தை அடையப் போகிறீர்கள். அதாவது யஜ்ய சேவைக்கு உங்களுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸ்வாஹா செய்தீங்கன்னா, அர்ப்பணிச்சிங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அர்ப்பணிக்கிறதுன்னா ஸ்தூலத்தில் இல்லை, சேவைக்கு உங்களுடைய உழைப்பை அர்ப்பணிக்கணும். மற்றபடி தன்னுடைய இல்லற விஷயங்களில் இருங்கள், ஆனால் தாமரை மலர் போல் தூய்மையாக இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் நாயகிகள். நான் ஒருவன்தான் நாயகன் என்று பாபா கூறுகிறார். நாயகிகளாகிய நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் அரைக்கல்பத்தின் நாயகி. ஆகையால் அனைத்தையும் செய்து கொண்டே நாயகன் நாயகி போல நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அவர்களுக்கு ஸ்தூலமான, அதாவது ஷரீரத்தின் மீதுதான் அன்பு இருக்கும். அதாவது உலகாய காதலன் காதலி அப்படின்னா அவங்களுடைய அன்பு ஸ்தூலமானது, ஷரீரத்தின் மீதுதான் அன்பு இருக்கும். ஆனால் உங்களுடையது ஆத்மாவின் அன்பு பரமாத்மா மீது இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது நாயகிகளாக இருக்கிறீர்கள். உங்களோட நாயகன் வந்துவிட்டார். உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். படித்து படித்து நீங்கள் தேவதையாகி விடுவீர்கள். நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் சதா நோயற்றவராகி விடுவீர்கள். நீங்கள் அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அமரராகுவதற்காக. அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக ஷரீரத்தை விட்டு சென்று இன்னொன்றை எடுப்பீர்கள். இங்கே யாராவது இறந்துவிட்டால் மாரடித்து கொண்டு அழுது புலம்புகிறார்கள். அங்கே நோய்கள் எதுவும் இருப்பதில்லை. எப்போதும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். ஆயுளும் கூட நீண்டதாக இருக்கும். அங்கே தூய்மையற்ற தன்மை இருக்காது. நான் ஆத்மாக்களாகிய உங்களை அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாகவில்லை என்றால் தண்டனை அடைவீர்கள். மேலும் பதவியும் கீழானதாகிவிடும். இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகையில பாபா எச்சரிக்கிறார், ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு, சம்பூர்ண நிலை அடையுங்க, இல்லைன்னா தண்டனை கிடைக்கும், பதவியும் இழந்துடுவீங்க, கீழான பதவி ஆயிடும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவின் பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்றால், கெட்ட சிந்தனையுடையவர்கள் எதிரில் வந்த உடனேயே அவர்கள் மாறிவிட வேண்டும். எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த முயற்சியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சுயராஜ்யத்தை அடைவதற்கு ஷரீரம் சகிதமாக என்னென்ன இருக்கிறதோ அவற்றை அர்ப்பணித்துவிட வேண்டும்.
எப்போது இந்த ருத்ர யஜ்யத்தில் அனைத்தையும் ஸ்வாஹா செய்கிறீர்களோ அப்போது ராஜ்ய பதவி கிடைக்கும். வரதானம்: பொறுமை சக்தியின் விசேஷ தன்மையின் மூலம் மற்றவர்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்யக்கூடிய திட சங்கல்பம் உடையவர் ஆகங்கள். எப்படி பிரம்மா தந்தை ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்கள் மூலம் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை பொறுத்து கொண்டு அவற்றை மாற்றம் செய்தாரோ அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். அதற்கு தங்களுடைய எண்ணங்களில் திட தன்மையை மட்டும் தாரணை செய்யுங்கள். எதுவரை பொறுத்து கொள்வது என்று யோசிக்காதீர்கள். ஆரம்பத்தில் எப்படி சகித்து கொள்வது, எதுவரை சகித்து கொள்வது என்பது கொஞ்சம் வரதான் செய்கிறது. ஆனால் ஒருவேளை உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாலும் சும்மா இருங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களும் மாறி விடுவார்கள். மனம் உடைந்து மட்டும் போகாதீர்கள். எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும் இல்லையா? நானே பொறுத்துக்கணுமா? எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கணும்? எவ்வளோ நாளைக்கு இப்படியே சாகணும்? அப்படிலாம் நினைப்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிற, ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், போக போக முக்தி கிடைச்சிடும். எவ்வளோ பொறுத்துக்கிறீங்களோ அவ்வளோ ஆத்ம பலம் அதிகரிக்கும். அப்போ உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சந்திக்க முடியும். ஆகையால் பொறுத்துக்கிறதுன்னா என்ன? யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சும்மா இருந்துடுங்க. அவங்க தானே தப்பு செய்தாங்க, நான் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பகவானுடைய ஸ்ரீமத், நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன், மற்றது பகவான் பார்த்துக்கிறாரு. இப்படி நம்ம பொறுத்துக்கும் போது அவங்க மாறிடுவாங்க அப்படின்றார். ஆகையால நீங்கள் மனம் உடைந்து போகாதீங்க அப்படின்றார். ஸ்லோகன்: சங்கம யுகத்தில் சகித்து கொள்வது, வளைந்து கொடுப்பது, இதுதான் அனைத்தையும் விட மகான் தன்மையாகும். அவ்யக்த சமிகை: பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்றால், குழந்தைகள் முதலில் தன்னுடன் இருப்பவர்களுடனும் சேவையிலும் வாயுமண்டலத்திலும், அதாவது அனைவருடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பிறகு ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே வழி என்பது இருக்கட்டும். அதாவது முதல்ல யார் உங்க கூட இருக்காங்களோ, லௌகீக துணைவர்களோ அவங்களோடு ஒத்துமையாக இருக்கணும். சேவையில் யாருடன் சேவை செய்கிறீங்களோ அவங்களோடு ஒத்துமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் வாயுமண்டலத்தில் அப்படின்னா அனைவருடனும் ஒத்துமையாக இருக்கணும். பிறகு ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே வழி என்பது இருக்கட்டும் அப்படின்றார். அப்போது சேவையில் வெற்றி கிடைக்கும். எப்படி தேங்காய் உடைத்து ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்கிறீர்களோ அதுபோல் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் ரிப்பன் வெட்டி பிறகு அனைவருடனும் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற தேங்காயை உடையுங்கள். அந்த நீரை பூமியில் ஊற்றுங்கள். பிறகு எவ்வளவு வெற்றி ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். ஓம் சாந்தி.
உன்ன